ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல ஜூஸியான ஸ்வீட் ரெசிப்பிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு எந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க. ஆப்பச்சோடா உப்பு தான் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கறதுனால உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்ல மாவோடு கலந்து விட்டுக்கங்க. எண்ணெய் சேர்த்துருக்கோம், கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மாவில் எல்லா இடமும் பரவுற மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சம் சூடான தண்ணீராக ஊற்றிக்கங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கணும். ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப வெதுவெதுப்பாகவும் இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூடு, அதாவது குடிக்கிற பதத்துக்கு சூடான தண்ணீரை ஊற்றி மாவோடு நல்லா இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கலந்துக்கங்க. இது மாதிரி சூடான தண்ணீர் ஊற்றி பிசைகிறப்ப மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்வீட்டும் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக ஆறி இருக்குது. இப்போ ஸ்பூனை எடுத்துட்டு கைகளால் மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் லைட்டாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. சுட தண்ணின்றதுனால நல்லா பிசையும் ஈஸியாக இருக்கும், மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பிசைஞ்ச மாவை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி சாஸ்பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் பொடிச்ச வெல்லம், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. பாகு பதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சா போதும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்திருக்கு. ரொம்ப திக்கான கம்பி பதெல்லாம் வேணாம். நம்ம குலோப்ஜாம் மிக்சிங் எடுப்போம்ல, அது மாதிரி லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. சூடாகவே இருக்கும். இப்போ பிசைஞ்சி மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட ஊறி மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் அழுத்தி நல்ல ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்ச மாவை மொத்தமாகவே எடுத்து தேய்க்கிற மணையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. இது மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவை பரவலாக தூவிட்டு மாவை எடுத்து வச்சு இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கங்க. ரொம்பவும் தடிமனாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது. மொத்த மாவையுமே நம்ம தேய்க்கிறதுனால ஓரளவுக்கு தடிமனாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு லைட்டாக தடிமனாக இருக்கணும். இப்போ இது மாதிரி கப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கங்க, இல்லை வாட்டர் பாட்டில் மேல் மூடி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா கட்டாகி வரணும். ஷேப்பு எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும். அதனால் இது மாதிரி ரவுண்டான சின்ன கிண்ணம் இல்லை டப்பா மேல் மூடி எதுவாக இருந்தாலும் அதால் கட் பண்ணிக்கங்க. பாருங்கள், கட் பண்ண பார்த்து ஈஸியாக வருது. இதே மாதிரியே எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடுங்க. எடுத்து அதையும் உருண்டையாக உருட்டி திரும்பவும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் தடிமன் இருக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை பார்த்து உள்ளே சேர்த்துக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேட்சாக பொரிச்சு எடுக்காமல் ஒரு 2-3 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி விட்டுக்கங்க. 2 சைடுமே நல்லா வெந்து பொன்னிறமாக செவந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து நல்ல மேலேயும் பொன்னிறமாக கிடைக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே செவந்துடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இதே மாதிரியே மீதம் உள்ளதையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏற்கனவே மூடி வச்ச வெள்ளைக்கரைசலில் சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரைசல் ஆறிடுதுன்னா சூடு பண்ணிக்கங்க. நான் சூடு பண்ணியிருக்கேன். அந்த சூடான வெள்ளைக்கரைசல்லே எத்தனை நீடு பொரிச்சு எடுக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும், அதிக நேரம் எடுக்காதுங்க. வெள்ளைப்பாகையும் கொதிக்க வச்சோம், அதே மாதிரி பொரிச்சு எடுத்ததுமே சேர்ந்ததுனால உடனே ஊறி ஜூஸியாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.
இப்போ அதை அப்படியே எடுத்து பரிமாறலாம். ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு மாலை நேர ஸ்நாக்காகவும் நீங்கள் இதை செஞ்சு தரலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஜூஸியான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.